காதல் பயணம். இது ஒரு காதல் கதை. பஸ் ஸ்டாப்பில் பஸ் வந்து நிற்க சரவணன் தன் நண்பர்களோடு ஏறினான். எல்லோரும் பின்னாடி உள்ள சீட்டில் அமர்ந்தார்கள். சரவணனின் கண்கள் 6 சீட்டுகளுக்கு முன்னால் உள்ள சீட்டை பார்த்து கொண்டிருந்தது. மச்சி, 2 மாதமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்க, லவ் சொல்ல மாட்டேங்கிறியடா? மச்சி, ஃபர்ஸ்ட் அவள் பார்க்கணும், சிரிக்கணும், அப்புறம் தானடா சொல்ல முடியும். நீ இப்படியே சொல்லிக்கிட்டு இரு, வேற ஒருத்தன் பிக்கப் பண்ணாமல் இருந்தால் சரி. டேய், கண்டிப்பாக சொல்கிறேன்டா. பார்க்கலாம். சரவணன் நண்பர்களோடு சேர்ந்து மெக்கானிக் ஷாப் ஒன்று நடத்தி வருகிறான். தினமும் பஸ்ஸில் தான் போய் வருவார்கள். பக்கத்தில் இருக்கும் துணிக்கடையில் தான் வேலை செய்கிறாள் மகா. அவளை பார்த்ததிலிருந்து அவள் மீது இவனுக்கு காதல். தினமும் பஸ்ஸில் வரும்போதும் செல்லும்போதும் பார்த்து கொண்டு தான் இருப்பான். காதலை சொல்ல இன்னும் முயற்சி பண்ணுறான். பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு. பஸ்ஸில் இருந்து எல்லோரும் இறங்கினார்கள். மகாவும் அவளுடைய தோழிகளும் முன்னே செல்ல இவர்கள் பின்னே வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் துணிக்கடைக்குள் செல்ல இவர்கள் மெக்கானிக் ஷாப்பை திறந்தார்கள். வேலைகளை செய்தவாறு, மச்சி சரவணா, என்னடா, நான் ஒரு ஐடியா சொல்லவா? சொல்லுடா. மச்சி, ஒரு லவ் லெட்டர் எழுதி அவள் இறங்கும்போது அவகிட்ட போய் கொடுத்துடுடா. டேய், அது சரிதான், ஆனால் பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்களேடா. பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்களா? அப்புறம் எதுக்கு லவ் பண்ணுற? நீ சொல்கிறதும் சரிதான், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் அவள் பிடிக்கலன்னு சொல்லிட்டா என்னடா பண்ணுறது? ஆரம்பத்திலே ஏன்டா அபசகுணமாக பேசாத. இல்லை மச்சி, ஒரு வேளை அப்படி சொன்னால் என்னடா பண்ணுறது? நீ சொல்லு. உன் பின்னால் சுற்றி 2 மாதம் வேஸ்ட் பண்ணதுக்கு வேறு பெண்ணையாவது பார்த்துருக்கான். என்ன பண்ணுறது போ அப்படின்னு சொல்லிட்டு வா. டேய், என்னடா? சும்மாடா மச்சி, நல்லதே நடக்கும்னு யோசிடா. சரி. மறுநாள் கடிதம் எழுதி கையில் வைத்திருந்தவன் அவள் இறங்கிய பிறகு பின்னால் சென்றான். வேகமாக சென்று, ஏங்க ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இந்த லெட்டரை படித்து பாருங்க, என்ன சொல்ல போகிறேன்னு தெரியும். அதை வாங்கி அவள் படித்தாள். திடீரென்று கோபத்தில் கடிதத்தை கிழித்து வீசிவிட்டு செருப்பை கழட்டி கன்னத்தில் அடித்தாள். டே சரவணா என்றவுடன் சுயநினைவுக்கு வந்தான். என்னடா, பகல் கனவா? மச்சி, அவகிட்ட லெட்டர் கொடுத்தண்டா, செருப்பால் அடிச்சிட்டாடா என்ன. இப்போ தான் ஐடியாவே சொன்னேன், அதுக்குள்ளே கனவு வரைக்கும் போயிட்டு வந்துட்டியாடா நீ? மச்சி, பயமாக இருக்குடா. விடுடா, பகல் கனவு தானே, கண்டா அது பலிக்காதான் என்று தனது வேலைகளை பார்க்க ஆரம்பித்தார்கள். மச்சி, பஸ் ஸ்டாப் வருது, முன்னாடி இறங்கு. அந்த மரத்துக்கு கீழே போய் நின்றுக்கிட்டு அவள் வருவா, லெட்டரை கொடுத்துடு, ஓகேயா? ஓகேடா மச்சி. பஸ் ஸ்டாப் நெருங்கியதும் பஸ் ஸ்லோ ஆனது. உடனே சரவணன் படியிலிருந்து இறங்கினான். திடீரென்று பின்னால் வேகமாக வந்த கார் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பஸ் வாசலில் பக்கம் திரும்பி சரவணனின் மேல் மோதியது. சரவணன் தூக்கி வீசப்பட்டு வீதியின் ஓரத்தில் விழுந்தான். சரவணா என்று நண்பர்கள் ஓடினார்கள். பஸ்ஸில் இருந்தவர்களும் இறங்கி ஓடி வர மகாவும் அவள் தோழிகளும் திடுக்கிட்டனர். என்னாச்சு? ஒருத்த மேலே கார் மோதிடுச்சு என்று கீழே இறங்கினார்கள். இரத்த வெள்ளத்தில் மிதந்த சரவணன் அந்த இடத்திலேயே இறந்து போனான். மழை பெய்யத் தொடங்கியது. மகா அதிர்ச்சியில் பார்த்து கொண்டிருக்கையில் கையில் இருந்த புத்தகங்கள் கீழே விழ அவள் கண்களில் கண்ணீர் துளிகள் வெளிவர ஆரம்பித்தன. மகா என்னாச்சிடி என்று கீழே விழுந்த புத்தகத்தை எடுத்தாள் தோழி ஒருத்தி. ஆம்புலன்ஸ் வந்து அவனை ஏற்றிச் சென்றது. நண்பர்களும் அவளோடு சென்றார்கள். அவன் எழுதிய கடிதம் காதல் கடிதம். அவன் இறந்த இடத்தில் இரத்தத் துளிகளோடு மிதந்து கொண்டிருந்தது. மகா அவன் இறந்த இடத்தை பார்த்தவாறு, உன்னை நானும் 2 மாதமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ என்னை பார்க்குறது எனக்கு தெரியும். நீ வந்து என்கிட்ட லவ்வை சொல்லுவேன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ சொல்ல வரவே இல்லையே. என்ன இருந்தாலும் நான் பொண்ணு தானே, எனக்கு வெக்கம் இருக்கும் தானே. அது எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி என்னடாண்ணா காதல் கடிதம் மூலமாக சொல்லலாம்னு வந்தேன். ஆனால் இப்படி ஆயிடுச்சே கடவுளே என்று கண்ணீரோடு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தாள். தோழிகளுக்கு ஒரே அதிர்ச்சி. என்னடி ஆச்சு, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க? லவ் பற்றி நம்மக்கிட்ட ஒரு வார்த்தையாவது சொல்லியிருக்கலாம்ல மகா, நாங்களாவது உதவி பண்ணியிருப்போம்ல. ஆனால் அவள் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தாள். உடனே தோழிகள் அவளை ஆட்டோவில் ஏற்றினார்கள். மகாவின் புத்தகங்களை எடுத்து ஆட்டோவில் வைக்கும்போது அவள் எழுதிய காதல் கடிதம் புத்தகத்திலிருந்து தவறி கீழே விழுந்து தண்ணீரில் மிதந்து சரவணன் எழுதிய கடிதத்தின் அருகே போய் மிதந்து நின்றது.